நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஆங்கில மாதம் ஜூன் மாதத்துக்கு உண்டான பலன்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் இந்த மாதத்தில் என்ன நடக்க போகுதுன்னா, புதன் பகவான் புத்திக்காரகன், அறிவுக்காரகன், அவர் மே 31 அன்றைக்கி மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பேசி ஆகிறார். அவர் அங்கே ஜூன் 14 வரைக்கும் ரிஷபத்தில் இருப்பார். இது ஒன்று, இது ஒரு சிறப்பு. அதுக்கப்புறம் செவ்வாய் தைரியம், வீரியம், வெற்றி, விஜயம், இதுக்கு காரகனான செவ்வாய் பகவான் அதே மீனத்தில் இருந்து தன்னுடைய சொந்த வீடான மேசத்துக்கு போகிறது ஒரு சிறப்பு. இந்த ரெண்டு ராசி தான் மாறிக்கிட்டு இருக்குது. விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ராசிநாதன் செவ்வாய் அவரோட சொந்த வீட்டில் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு. அதாவது அசுபகரமான செவ்வாய் 6ஆம் இடத்துல மறைகிறது ஒரு விதத்தில் நல்லது தான். இதனால் கோவங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் விருச்சிக ராசிக்காரங்க சும்மாவே கோவப்பட்டுட்ருப்பீங்க. அந்த கோவங்கள்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய காலகட்டங்கள் இது. அதே மாதிரி 3 சுபகரங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்களோட கௌரவம், அந்தஸ்து, மரியாதை எல்லாமே நல்லாவே இருக்கும். தனவரவு எந்த ஒரு பாவத்தொடர்பும் இல்லை. அதனால் தனவரவு நல்லாவே இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமைகள்லாம் நல்லா இருக்கும். வாக்கு ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா அதை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள், யாருக்காவது காசு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு, அதாவது நான் இப்போ வரேன் அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க, இன்றைக்கி தேதியில் நான் இந்த வேலையை நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் வாக்கை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள்லாம் நல்லாவே இருக்கும். 3ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால சகோதரன் வழியாக ஆதாயங்கள், அனுகூலங்கள், சகோதரன் மூலம் அந்யுன்யமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இது. 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால தாயை கொஞ்சம் கவனமாக தான் பார்த்துக்கணும். தாய்க்கு சிறு சிறு உடல் உபாதைகள்லாம் போகக்கூடிய காலகட்டங்கள். அதே மாதிரி வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் இந்த காலம் கொஞ்சம் தாமதமாக தான் போகும். அதே மாதிரி வண்டி வீடு வாகனம், இது 2 வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறவங்களாம் கொஞ்சம் தள்ளியாக தான் போகும். 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால குழந்தைகள் மீது கொஞ்சம் கவனம் செலுத்தணும். குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்கக்கூடிய தருணம் இது இல்லை. அதே மாதிரி நீங்களும் குழந்தைகள் மனசை சரியாக புரிஞ்சிக்க மாட்டீங்க. அதனால் கொஞ்சம் குழந்தைகள் மேலே அக்கறை கொண்டு கொஞ்சம் பார்த்துக்கிறது, கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால வேலைகளில் சிறு சிறு குழப்பங்கள், பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்கும் தான். அதே மாதிரி வேலை மாற்றம் அப்படின்னு செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களாம் இந்த காலகட்டங்களில் சரியான காலகட்டங்கள் கிடையாது. கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க. அதே மாதிரி 7ஆம் இடத்துல கலத்தரஸ்தானம், தொழில்துறை பார்ட்னர், கணவன் மனைவிக்கு இடையே உள்ள ஒற்றுமையெல்லாம் ரொம்ப அமோகமாக இருக்கும், அந்யோன்யமாக இருக்கும். கணவன் மனைவி 2 பேரும் நல்லா அந்யோன்யமாக இருப்பாங்க. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணுறவங்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் உபயோகப்படுத்திக்கலாம். இந்த நண்பர்கள் யாராவது பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரங்கள்லாம் இப்போ நண்பர்களை தாராளமாக நம்பி நீங்கள் முதல் போட்டு பண்ணலாம். 8ஆம் இடம் பாவத்துவம் எதுவும் இல்லை. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 8ஆம் இடம்னா தடை தாமதம், ஏதாவது கல்யாணம் தள்ளி போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களாம் இந்த மாதங்கள் நல்ல சுமூகமாக அமையக்கூடிய காலகட்டங்கள் இது. அதே மாதிரி 10ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பார்த்து கெடுத்துட்டு தான் இருக்கிறாரு. அதே மாதிரி தொழில் கொஞ்சம் சுமாராக தான் போகும் இந்த காலகட்டத்தில். அதனால் புதுசாக ஏதாவது தொழில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரங்கள்லாம் இந்த காலகட்டங்கள் சரியான காலகட்டங்கள் கிடையாது. 11ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு லாபங்கள்லாம் நல்லா சேரக்கூடிய காலகட்டங்கள். அதே மாதிரி 12ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால வெளிநாட்டு பயணங்கள், தொலைதூர பயணங்கள், ஆன்மீக சுற்றுலா அந்த மாதிரி நினச்சி பிளான் பண்ணிகிட்டு இருந்தவங்களாம்
இந்த காலகட்டங்கள் வந்து சரியான காலகட்டங்கள் கிடையாது. பார்த்து கவனமாக இருங்க. நான் சொன்னது எல்லாமே பொது பலன் தான் சொல்லியிருக்கேன். துல்லியமான பலன் வந்து உங்களுக்கு வேணும்னா கீழே வந்து என் நம்பர் இருக்கும், அதை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு துல்லியமான பலன்கள் வந்து ஜனன ஜாதகத்தையும் இப்போ கோச்சார ரீதியாகவும் இணைச்சி வந்து உங்களுக்கு துல்லியமான பலன்கள் வந்து சொல்லிடுறோம். நன்றி, வணக்கம்.